ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 29. இந்த அழைப்பின் விளைவாக காலின்ஸின் வெற்றி பெருமிதம் முழுமையடைந்தது. தன்னை ஆதரிக்கும் பெண்மணியின் கம்பீரத்தை மலைத்து நிற்கும் தன்னுடைய விருந்தினர்களுக்கு எடுத்துக்காட்டவும், தன்னிடம் தன் மனைவியிடமும் அவள் காண்பிக்கும் மரியாதையை அவர்கள் பார்க்கவும் இதைதான் அவன் விரும்பினான். அதற்கு இவ்வளவு விரைவில் சந்தர்ப்பம் கிடைப்பது லேடி காதலினுடைய இரக்க குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும், அதற்கு அவளை எந்த அளவுக்கு புகழ்ந்தால் போதுமானது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற அவன், மதிப்பிற்குரிய அம்மையார் நம்மை ஞாயிறன்று ரோசிங்ஸில் தேநீர் அருந்தி மாலை பொழுதை கழிப்பதற்கு அழைத்திருந்தால் எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இருந்திருக்காது. சொல்லப்போனால் அவள் எளிதில் அணுகக்கூடிய குணமுள்ளவர் என்பதை அறிந்திருப்பதால் இது நடக்கும் என நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இம்மாதிரியான ஒரு அக்கறையை யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? உங்கள் வருகைக்கு பிறகு உடனேயே, அதாவது மேலும் அனைவருக்கும் விடுத்துள்ள அழைப்பு, அங்கு விருந்துண்ண அழைப்பு வரும் என்று யார்தான் நினைத்திருக்க முடியும்? நடந்ததை நினைத்தால் எனக்கு ஒன்றும் அவ்வளவு ஆச்சரியம் ஏற்படவில்லை. உயர்ந்தோரின் நடத்தை எப்படி இருக்கும் என்பதை வாழ்க்கையில் நான் இருக்கும் நிலை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. பிரபுத்துவ குடியிருப்பை பொறுத்தவரையில் சிறந்த வளர்ப்பை காட்டும் இத்தகைய நிகழ்ச்சிகள் சகஜம்தான் என்று சர் வில்லியம் கூறினார். அன்றைய தினம் மறுநாள் காலையும் ரோசிங்ஸிற்கு அவர்கள் போக இருப்பதை தவிர வேறு எதுவும் பேசப்படவில்லை. அங்குள்ள அறைகளின் பிரம்மாண்டமும் அங்குள்ள வேலையாட்களின் எண்ணிக்கையும் அவ்வளவு அற்புதமான விருந்தும் அவர்களை முழுமையாக ஆட்கொள்ளாமல் இருக்க காலின்ஸ் அவர்களிடம் அங்கு என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று மிகவும் கவனமாக சொல்லி கொண்டிருந்தான். பெண்மணிகள் புறப்பட தயார் செய்து கொள்ள எழுந்தபோது அவன் எலிசபெத்திடம், என்ன உடை அணிய வேண்டும் என நீ உன்னை வருத்தி கொள்ளாதே. எனது அருமை சகோதரியே, எந்த உடை அவளுக்கும் அவளது பெண்ணிற்கும் அழகாக இருக்குமோ அம்மாதிரி நேர்த்தியாக உடை அணிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவள் லேடி காதரின். உன்னிடம் இருப்பதில் சிறந்த ஒன்றினை நீ அணிந்து கொண்டால் போதும் என நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். இதற்கு மேல் எதுவும் வேண்டாம். நீ எளிமையாக இருந்தால் லேடி காதரின் உன்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டாள். அந்தஸ்தின் வேறுபாட்டை அவள் பாதுகாக்க விரும்புவாள். இரவு விருந்துக்கு தன்னை காக்க வைத்தால் அதற்கு லேடி காதரின் மிகவும் ஆட்சேபிப்பாள் என்பதற்காக அவர்கள் உடையணியும் பொழுது 2-3 முறை வெவ்வேறு அறையின் கதவு அருகே சென்று அவர்களை விரைவாக கிளம்பும்படி அழைத்தான். லேடி காதரனை பற்றியும் அவளுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் அச்சமூட்டுகின்ற வகையில் சொல்லப்பட்டது மரியா லூகாஸிற்கு பயத்தை கொடுத்தது. ஏனெனில் அவள் அதிகம் எல்லோருடனும் பழகியிருக்கவில்லை. அவளுடைய தகப்பனார் ஜெயின் ஜேம்ஸில் தன்னுடைய உரையை நிகழ்த்தும் போது எந்த அளவிற்கு பயந்தாரோ அதே அளவு பயம் ரோசிங்ஸில் அறிமுகம் ஆவதை பற்றி நினைத்த பொழுது எழுந்தது. காலநிலையும் இனிமையாக இருந்ததால் பூங்காவை தாண்டி சென்ற 1/2 மைல் தூரம் நடைப்பயணம் இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு தோட்டமும் அதற்குரிய அழகுடன் இருந்தது. எலிசபெத் பார்த்து ரசிக்க அங்கு அதிக அளவில் அழகான காட்சிகள் இருந்தன. ஆனால் அக்காட்சிகளை பார்த்து ரசிக்க வேண்டும் என காலின்ஸ் எதிர்பார்த்த அளவிற்கு அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. அவ்வீட்டிற்கு முன் இருந்த ஜன்னல்களை பற்றியும் அதனை மெருகூட்ட சர் லூயி டீபர்க் முதலாக எவ்வளவு செலவு செய்தார் என்பதை பற்றியும் கூறும்பொழுது அது அவளுக்கு அவ்வளவாக ரசிப்பு ஏற்படவில்லை. வரவேற்பறைக்கு செல்லும் படியில் ஏறிக்கொண்டிருந்த பொழுது மரியாவின் பயம் ஒவ்வொரு நொடிக்கும் அதிகரித்து கொண்டே போயிற்று. சர் வில்லியமும் அமைதியாக காணப்படவில்லை. எலிசபெத் தைரியத்துடன் இருந்தாள். லேடி காதரனுடைய அசாதாரண திறமைகளை பற்றியோ அல்லது அற்புதமான குணங்களை பற்றியோ அவள் எதுவும் கேள்விப்படாததால் அவளுடைய வெறும் பதவி மற்றும் பணத்தினால் ஏற்பட்டிருந்த அந்தஸ்தினை
அவளால் எந்தவித நடுக்கமும் இல்லாமல் பார்க்க முடியும் என நினைத்தாள். வரவேற்பறையிலிருந்து நேர்த்தியான அளவுடன் செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை மிகவும் உற்சாகத்துடன் காலின்ஸ் சுட்டி காண்பித்தான். பணியாட்களை தொடர்ந்து முன்னறை வழியாக லேடி காதரின் அவளது மகள் மிஸ்ஸஸ் ஜென்கின்சன் அமர்ந்திருந்த அறைக்கு சென்றனர். அந்த அம்மையார் மிகுந்த பரிவுடன் அவர்களை வரவேற்க எழுந்தாள். அவர்களை அறிமுகப்படுத்தும் வேலை தன்னுடையது என மிஸ்ஸஸ் காலின்ஸ் தனது கணவனிடம் பேசி தீர்மானித்திருந்தாள். எந்தவித மன்னிப்பு கோராமலும் நன்றி தெரிவிக்காமலும் எவையெல்லாம் அவசியம் என அவன் நினைத்திருப்பானோ அவை எதுவுமின்றி சரியான முறையில் அவர்களை அறிமுகப்படுத்தினாள். ஜெயின் ஜேம்ஸில் சர் வில்லியம் பார்த்திருந்தாலும் இங்கு தன்னை சூழ்ந்துள்ள கம்பீரத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஒரு சிறிய வணக்கம் கூறுவதற்கு மட்டுமே அவருக்கு தைரியம் இருந்தது. பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் இருக்கையில் அமர்ந்தார். அவரது மகளோ அளவுக்கு மிஞ்சிய பயத்துடன் இருந்ததால் இருக்கையின் விளிம்பில் அமர்ந்து எந்த பக்கம் பார்ப்பது என தெரியாமல் விழித்தாள். எலிசபெத் அங்கிருந்த சூழ்நிலைக்கு சமமாக இருந்தாள். அவளால் தன்முன் இருந்த 3 பெண்மணிகளையும் நிதானத்துடன் கவனிக்க முடிந்தது. ஒரு காலத்தில் அழகாக இருந்திருக்கக்கூடிய லேடி காதரின் தீர்க்கமான அங்க லட்சணத்துடன் உயரமான பெரிய உருவமுள்ள பெண்மணியாக இருந்தாள். அவளுடைய நடத்தையும் முகத்தோற்றமும் அவ்வளவு இனிமையாக இல்லை. மேலும் அவள் அவர்களை வரவேற்ற விதம் அவளுடைய தாழ்ந்த நிலையை ஞாபகப்படுத்தும் வண்ணம் இருந்தது. அவளுடைய மௌனம் மற்றவர்களை அச்சுறுத்தவில்லை. ஆனால் என்ன கூறினாலும் அதை ஒரு அதிகார தோரணையுடன் தனக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்து பேசியதும் விக்காமின் ஞாபகத்தை தான் உடனடியாக எலிசபெத்திற்கு வரவழைத்தது. அன்று முழுவதும் அவளை கவனித்ததிலிருந்து லேடி காதரின் விக்காம் கூறியது போலவே இருக்கிறாள் என நினைத்தாள். முக ஜாடையிலையும் நடந்து கொள்ளும் விதத்திலும் தாயார் டார்சியை ஒத்திருந்தாள் என்பதை கண்டுபிடித்த எலிசபெத் மகளின் பக்கம் தன் பார்வையை திருப்பினாள். மிகவும் மெலிந்தும் உருவத்தில் சிறியவளுமாக இருந்த அவளை பார்த்து மரியாவை போலவே தானும் ஆச்சரியப்பட்டாள். உருவத்திலும் முகசாயலிலும் இரு பெண்களிடையே எந்தவித ஒற்றுமையும் இல்லை. மிஸ் டீபர்க் வெளுத்து உடல் நலம் குன்றியவள் போல் தோற்றமளித்தாள். அவளுடைய முக அமைப்பு சாதாரணமாக இல்லை என்றாலும் குறிப்பிடும்படியாக ஒன்றுமில்லை. மிகவும் குறைவாகவே பேசினாள். அதுவும் மிஸ்ஸஸ் ஜென்கின்சனிடம் மட்டுமே தாழ்ந்த குரலில் பேசினாள். மிஸ்ஸஸ் ஜென்கின்சனின் தோற்றத்திலும் விசேஷமாக ஒன்றுமில்லை. மகள் பேசுவதையே முற்றிலுமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்களில் வெளிச்சம் படாதவாறு திரைசீலையை சரி செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமர்ந்த பின் ஜன்னல் வழியாக தெரியும் காட்சிகளை காண அழைக்கப்பட்டனர். காலின்ஸ் அதனுடைய அழகினை சுட்டி காட்டி கொண்டிருந்தான். கோடையில் பார்த்தாதான் அவ இன்னமும் அழகாக இருக்கும் என லேடி காதரின் தெரிவித்தாள். விருந்து மிக பிரமாதமாக இருந்தது. காலின்ஸ் உறுதியாக சொன்னதைப் போலவே முன் அறிவித்ததைப் போலவே எல்லா பணியாட்களும் இருந்தனர். எல்லா வகையான தட்டுகளும் இருந்தன. அவன் முன்பே கூறியது போல் அம்மையார் ஆசைப்பட்டது போலவே மேசையின் எதிர்புறத்தில் அவன் அமர்ந்தான். இதைவிட சிறப்பாக வாழ்க்கை வேறெதையும் கொடுக்க முடியாது என்பது போல அவன் காணப்பட்டான். அவன் உணவு பண்டத்தை வெட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் சந்தோஷத்துடன் உடனுக்குடன் புகழ்ந்தான். முதலில் காலின்ஸாலும் அடுத்து சற்றே பயம் தெளிந்து தன் மருமகன் சொல்வதையெல்லாம் எதிரொலித்து கொண்டிருந்த சர் வில்லியமனாலும் ஒவ்வொரு உணவு வகையும் புகழப்பட்டது. இவற்றையெல்லாம் லேடி காதரின் எப்படி தாங்கிக் கொள்வாள் என எலிசபெத் நினைத்தாள். ஆனால் லேடி காதரினோ அவர்களுடைய அதீத புகழ்ச்சியில் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் என தோன்றியது. அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு உணவு வகை வித்தியாசமாக புதுவிதமாக இருந்தது என அவர்கள் கூறுவதை கேட்கும் பொழுது தன்னுடைய மிகவும் அழகான புன்னகையால் அதனை ஏற்றுக்கொண்டாள். அங்கு இருந்தோர் எவரும் அதிகம் பேசவில்லை.
எலிசபெத் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேச தயாராக இருந்தாள். ஆனால் மிஸ் டீபர்க்குக்கும் சார்லட்டிற்கும் இடையே அமர்ந்திருந்ததால், சார்லட்டோ லேடி காதரின் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்ததால், மறுபக்கம் இருந்த பெண்ணோ விருந்தின் முழு நேரத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்ததால் அவளாலும் அதிகம் பேச இயலவில்லை. மிஸ் டீபர்க் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறாள் என்று கவனிப்பதிலேயே மிஸ்ஸஸ் ஜென்கின்சன் குறியாக இருந்தாள். வேறு ஏதாவது உணவு வகையை சாப்பிடும்படி வற்புறுத்தினாள். உடல் நலம் சரியில்லையோ என பயந்தாள். பேசுவது என்பதே தன்னால் முடியாது என மரியா நினைத்தாள். ஆண்கள் சாப்பிடுவதும் புகழ்வதும் தவிர வேறொன்றும் செய்யவில்லை. பெண்களில் யாவரும் வரவேற்பறைக்கு திரும்பினர். அவர்களுக்கு வேறொன்றும் சொல்வதற்கில்லை. அதனால் காஃபி வரும் வரை இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்த லேடின் காதலனுடைய பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று. எல்லாவற்றை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டிருந்தது. அவளுடைய கருத்தினை யாரும் இதுவரை எதிர்த்திருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபித்தது. சார்லட்டின் வீட்டு விஷயங்களை பற்றி அந்தரங்கமாகவும் விலாவரியாகவும் விசாரித்தாள். எல்லாவற்றையும் எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை பற்றி நிறைய அறிவுரைகள் வழங்கினாள். சிறிய குடும்பமாக இருக்கும் அவளது குடும்பத்தில் எல்லாவற்றையும் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை பற்றியும் கூறினாள். மாடுகளையும் கோழி பண்ணையும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லிக் கொடுத்தாள். மற்றவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக உபதேசம் வழங்கக்கூடிய எதுவுமே இப்பெண்மணியின் கவனத்திலிருந்து தப்பாது என்பதை எலிசபெத் கண்டாள். மிஸ்ஸஸ் காலின்ஸுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில் மரியாவிடம் எலிசபெத்திடமும் பலவிதமான கேள்விகளை கேட்டாள். குறிப்பாக எலிசபெத்தின் குடும்பத்தினை பற்றி எதுவும் தெரியாதால அவளிடம் அதிகம் கேள்விகள் கேட்டாள். அவள் மிகவும் நற்பண்புகள் உடையவள், அழகான பெண் என மிஸ்ஸஸ் காலின்ஸிடம் கூறினாள். அவளுக்கு எவ்வளவு சகோதரிகள், அவளை விட வயதில் பெரியவர்களா சிறியவர்களா, யாருக்கேனும் திருமணம் நடக்கப் போகிறதா, அவர்கள் அழகானவர்களா, அவர்கள் படித்தவர்களா, அவர்கள் தந்தையிடம் என்ன வண்டி இருக்கிறது, அவளுடைய தாயாரின் முதற் பெயர் என்ன என்று பலவாறு வெவ்வேறு சமயங்களில் கேள்விகள் கேட்டாள். தேவையில்லாத கேள்விகள் என நினைத்த எலிசபெத் மிகவும் அமைதியாக பதிலளித்தாள். லேடி காதரின் பிறகு, உன்னுடைய தகப்பனாரின் எஸ்டேட் திரு காலின்ஸுக்கு உயில் மூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் என கூறி பின்னர் சார்லட்டை நோக்கி, உனக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் பெண் வழியாக சொத்து வருவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சர் லூயிஸ் டீபர் குடும்பத்தில் அது அவசியம் என நினைக்கப்படவில்லை. மிஸ் பெனட், உனக்கு பாடத் தெரியுமா, பியானோ வாசிக்க தெரியுமா என்று கேட்டாள். ஓரளவிற்கு. ஓ, அப்படியானால் ஏதாவது ஒரு தருணத்தில் நீ பாடினால் கேட்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுடைய இசைக்கருவி விலை மதிப்பற்றது, எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது. வேறொரு நாள் நீ முயற்சி செய்து பார். உன்னுடைய சகோதரிகள் பியானோ வாசிப்பார்களா, பாடுவார்களா? ஒருத்திக்கு தெரியும். ஏன் எல்லோரும் கற்றுக்கொள்ளவில்லையா? நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வெப் சகோதரிகள் எல்லோரும் வாசிப்பார்கள். உன்னுடைய தந்தை போல் அவர்களுடைய தந்தைக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது. எனக்கு வரைய தெரியும். உனக்கு வரைய தெரியுமா? இல்லை, தெரியவே தெரியாது. என்ன, யாருக்குமே தெரியாதா? ஒருவருக்கும் தெரியாது. இது மிகவும் வினோதமாக இருக்கிறதே. உங்களுக்கு கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என நினைக்கிறேன். ஒவ்வொரு வசந்த காலத்திலும் உங்களுடைய தாயார் இவையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்களை தேடி லண்டனுக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும். என்னுடைய தாயாருக்கு எவ்வித ஆட்சேபனையும் இருந்திருக்காது. ஆனால் எனது தகப்பனாருக்கு லண்டனை கண்டாலே பிடிக்காது. உங்களை கவனித்து கொள்ளும் கவர்னர்ஸ் உங்களை விட்டு சென்று விட்டாளா என்ன? எங்களை கவனித்து கொள்ள எந்த கவர்னர்ஸும் இருந்தது கிடையாது. கிடையாதா? அது எப்படி முடியும்? 5 பெண்களும் கவனித்து கொள்ள பெண்மணி இல்லாமல் வளர்க்கப்பட்டீர்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களை படிக்க வைக்க உங்களுடைய தாயார் ஒரு அடிமை போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமே. எலிசபெத்தால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவ்வாறு இல்லை என அவளுக்கு உறுதியளித்தாள்.
பின் யார் உங்களுக்கு கற்பித்தது? உங்களை யார் கவனித்து கொண்டனர்? கவர்னர்ஸ் இல்லாமல் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பீர்கள். சில குடும்பங்களோடு ஒப்பிடும்போது ஆம். ஆனால் நாங்கள் யார் யார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினோமோ அவர்களுக்கு வசதிகளுக்கும் ஒன்றும் குறைந்ததில்லை. நாங்கள் எப்பொழுதுமே படிப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்டோம். தேவைப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தனர். சோம்பேறித்தனமாக இருக்க விருப்பப்பட்டவர்கள் அவர்கள் இஷ்டப்படி இருந்தனர். ஆமாம், சந்தேகமில்லாமல் உங்களை கவனித்து கொள்ள கவர்னர்ஸ் இருந்திருந்தால் இதை அனுமதித்திருக்க மாட்டார். எனக்கு உனது தாயாரை தெரிந்திருந்தால் உடனே ஒரு பெண்மணியை அமர்த்தி கொள்ள சொல்லி வற்புறுத்தி அறிவுரை வழங்கியிருப்பேன். கண்டிப்புடன் ஒழுங்காக பாடம் நடத்தினால்தான் கல்வி கற்க முடியும். இதை இந்த கவர்னஸை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. நான் பல குடும்பங்களுக்கு இம்மாதிரி பெண்மணிகளை வேலைக்கு அமர்த்திருக்கிறேன். ஒரு இளம் வயதுள்ள நல்ல நபரை நல்ல இடத்தில் நல்ல வருமானத்தில் வேலையில் நிறுத்தி வைப்பது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். மிஸ்ஸஸ் ஜென்கின்சனின் 4 மருமகள்கள் என் மூலமாக மிக சந்தோஷமான இடம் கிடைத்தது வேலையில் உள்ளனர். மற்றொரு நாள் என்னிடம் எதேச்சையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இளம் பெண்ணை நான் சிபாரிசு செய்தேன். அந்த குடும்பத்தினர் இப்பொழுதும் அவளால் மிகவும் சந்தோஷமாக உள்ளனர். மிஸ்ஸஸ் காலின்ஸ் நேற்று லேடி மெட்கால்ஃபே நன்றி கூறுவதற்காக என்னை பார்க்க வந்தாள் என்று உன்னிடம் சொன்னேனா? மிஸ் போப் ஒரு பொக்கிஷம் என்றாள். லேடி காதரின், நீ எனக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறாய் என்றாள். மிஸ் பெனட், உன்னுடைய இளைய சகோதரிகள் எவரேனும் சமூகத்துடன் பழக வெளியே வந்துவிட்டனரா? ஆமாம் மேடம், எல்லோருமே. எல்லோருமா? என்ன, 5 பேர்களும் உடனேயே வெளியே வந்து விட்டீர்களா? வினோதமாக இருக்கிறதே. நீ 2வது மகள், மூத்த சகோதரிகளுக்கு இன்னும் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே இளைய சகோதரிகள் வெளியே வந்து விட்டனரா? உன்னுடைய இளைய சகோதரிகள் வயதில் சிறியவராக இருக்க வேண்டுமே. ஆமாம், சிறியவளுக்கு 16 வயதாகிறது. ஒருவேளை அவள் வெளியில் வந்து பழகுவதற்கு வயதில் சிறியவளாக இருக்கலாம். மூத்த சகோதரிகளுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்வதற்கு வசதியும் அல்லது மனமும் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக இளையவர்கள் சமூகத்தில் அவர்களுடைய பங்கினை சந்தோஷங்களையும் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது நியாயமாகாது. இளம் வயதின் சந்தோஷங்களை அனுபவிக்க முதலில் பிறந்தவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை கடைசியாக பிறந்தவருக்கும் உண்டு. இதற்காக அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்து கொண்டால் இது சகோதரிகள் ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கும் பாசத்தையும் மனதின் மென்மையான உணர்வுகளையும் வளரவிடாது என நான் நினைக்கிறேன். அடடா, இவ்வளவு சிறியவளாக இருந்து கொண்டு உன்னுடைய அபிப்பிராயங்களை மிக தீர்மானமாக கூறுகிறாயே. உனது வயதென்ன? 3 வளர்ந்த இளைய சகோதரிகள் இருக்கும்போது நான் அதை சொல்வேன் என நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்றாள் எலிசபெத் சிரித்தவாறு. நேரான பதில் கிடைக்காதது லேடி காதலருக்கு மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது போல் தோன்றியது. கம்பீரமாக, துடுக்காக, தைரியத்துடன் பரிகாசம் செய்த முதல் நபர் தானாகத்தான் இருக்கும் என எலிசபெத் சந்தேகப்பட்டாள். உனக்கு வயது 20க்கு மேல் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆதலால் நீ உன் வயதை மறைக்க வேண்டாம். எனக்கு வயது 21 கூட முடியவில்லை. தேநீர் விருந்து முடிந்த பிறகு ஆண்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். சீட்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. லேடி காதரின், சர் வில்லியம், காலின்ஸ், மிஸ்ஸஸ் காலின்ஸ் அனைவரும் சீட்டாட உட்கார்ந்தனர். மிஸ் டீப்பர் பியானோ வாசிக்க முற்பட்டாள். 2 பெண்களுக்கும் மிஸ்ஸஸ் ஜென்கின்சனுடன் விளையாடும் பெருமை கிடைத்தது. அவர்கள் மூவரும் அமர்ந்து ஆடியதில் ஒரு முட்டாள்தனம் தெரிந்தது. விளையாட்டை பற்றிய பேச்சை தவிர வேறொரு வார்த்தையும் அங்கு பேசப்படவில்லை. மிஸ் டீப்பர்க்கு மிகவும் சூடாக இருக்கும் என்றோ அல்லது மிகவும் குளிராக இருக்கும் என்றோ அல்லது வெளிச்சம் குறைவாக இருக்கும் என்றோ அதிகமாக இருக்கிறது என்றோ கவலையை மட்டும் மிஸ்ஸஸ் ஜென்கின்சன் வெளிப்படுத்தினாள். மற்ற மேசையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. மற்ற 3 பேர்களுடைய தவற்றை சுட்டி காட்டியும் தன்னை பற்றிய ஏதோ கதைகளை லேடி காதரின் கூறிய வண்ணம் இருந்தாள். லேடி காதரின் கூறிய ஒவ்வொன்றையும் காலின்ஸ் ஆமோதித்த வண்ணம் இருந்தாள்.
ஒவ்வொரு முறை ஜெயிக்கும் பொழுது நன்றி கூறினாள். அதிகமாக ஜெயித்ததாக நினைத்ததால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். சர் வில்லியம் அதிகம் பேசவில்லை. லேடி காதரின் கூறிய நிகழ்ச்சிகளையும் உயர்ந்தோரின் பெயர்களையும் தன்னுடைய ஞாபகத்தில் நிறுத்தி கொண்டிருந்தார். லேடி காதரினும் அவளது மகளும் தங்களுக்கு திருப்தி அளிக்கும் வரை விளையாடி முடித்த பின்பு சீட்டாட்டம் கலைக்கப்பட்டது. மிஸ்ஸஸ் காலின்ஸிற்கு வீட்டிற்கு கிளம்ப வண்டி கொடுப்பதாக கூறப்பட்டது. அது மிக்க நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு உடனே வண்டி வரவழைக்கப்பட்டது. பிறகு அவர்கள் நாளை வானிலை எப்படி இருக்கும் என லேடி காதரின் தீர்மானம் செய்வதை கேட்க அடுப்பின் அருகில் குழுமினர். இந்த விவரங்கள் எல்லாம் கூறி முடித்த பிறகு வண்டி வந்ததனால் எல்லோரும் அதன் அருகில் அழைக்கப்பட்டனர். காலின்ஸ் பல தடவைகள் தனது நன்றி உரையினை கூற சர் வில்லியம் பலமுறை வணங்க அவர்கள் புறப்பட்டனர். வாசலை தாண்டி சென்றவுடன் ரோசிங்ஸில் பார்த்தவைகளை பற்றிய எலிசபெத்தின் அபிப்பிராயத்தை அவளது சகோதரன் கேட்க, சார்லட்டிற்காக அவள் உண்மையை விட சற்று அதிகப்படியாகவே உயர்வாக சொன்னாள். ஆனால் அவ்வாறு புகழ்ந்து பேசுவது அவளுக்கு சற்று சங்கடத்தை தந்த போதிலும் அது காலின்ஸை எந்த விதத்திலும் திருப்திப்படுத்த முடியவில்லை. விரைவிலேயே லேடி காதரனை புகழும் பணியினை தன் கையில் எடுத்துக்கொண்டான் காலின்ஸ். அத்தியாயம் 29 முடிந்தது.